மக்களே, நான் உங்கள் முகமது வசீம் பேசுகிறேன். இப்போ நான் கரெக்டாக நிற்கிற இடம் எங்கே இருக்குன்னா, தச்சூர் கூட்டு இருக்குல்ல, ஜிஎன்டி ரோடு, அங்கேருந்து பொன்னேரிக்கு ரோடு போகுது. அது கரெக்டாக 6 கிலோமீட்டர். அதில் கரெக்டாக மிடில் 3 கிலோமீட்டரில் மாதவரம்னு ஒன்று வரும். இது வந்து மூலக்கடை மாதவரம் இல்லை, பொன்னேரி மாதவரம். லெஃப்ட்டில் ரெயின் ட்ரீ ஷாப், பெரிய அப்பார்ட்மெண்ட் இருக்கும். அது உள்ள ஒரு 600 மீட்டர் வந்தீங்கன்னா ஒரு 17,000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் இருக்குது. இதான் லேண்டு. இது விற்பனைக்கு வந்திருக்கு. இதை காமிக்க தான் உங்களுக்கு கூப்பிட்டு வந்தேன். இப்போ பாருங்கள், சரௌண்டிங் என்ன இருக்கு உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயில் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு சரௌண்டிங்லாம் காமிச்சேன். இப்போ நான் சைட்டில் வந்துட்டேன். இந்த சைட்டு வாங்குறதுனுடைய பெனிஃபிட் என்ன வந்து நான் சொல்கிறேன். நான் அந்த ஃபீல்டு இருக்கனால என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன். கஸ்டமராக உங்களுக்கு அவ்வளோ தெரியாது. இங்கே வந்து நெல்கிரஸ்ட் கம்பெனி, ஒரு பெரிய கம்பெனி இருக்குது. ஆயிரக்கணக்கான பேர் வேலை செய்கிறாங்க. நார்த் இந்தியா நிறைய ஒர்க் பண்ணுறாங்க. இது மொத்தம் 5 கிரவுண்ட் ஒரே இடம் பவுண்டரி, சரிங்களா? இதில் 600 மீட்டர் போனால் மெயின் ரோட்டில் ஸ்ரீ சாய் சக்தி கடன் போட்டிருக்காங்க. பெரிய லேஅவுட் இருக்குது. அங்கே 2500 லேஅவுட் வைக்கிறாங்க. அப்ரோட் வீட்டு மனை வைக்கிறாங்க. இது நாங்கள் அதோட கம்மியாக தரோம். லாஸ்ட்டு உங்களுக்கு ப்ரைஸ் சொல்கிறேன். இதனுடைய பெனிஃபிட் என்னென்னா, நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு பேச்சுலர் ரூம் கட்டி ரெண்ட்டுக்குள்ள நல்ல ரெண்ட் கிடைக்கும். இல்லை யாராவது எனக்கு ஒரு 4 கிரவுண்ட் 5 கிரவுண்டு ஒரு சின்ன பங்களா கட்டிட்டு ஸ்விம்மிங் பூல் க்ரீனிஸாக வைக்கணும், சிட்டியை ஒட்டி இருக்கணும் அப்படின்றவங்களுக்கும் பட்ஜெட்லி இது ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் வரும். அதுவும் நான் ப்ரைஸ் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன பெனிஃபிட்ஸ் சொல்கிறேன். பேச்சுலர் ரூம் கட்டலாம், 1 இயர்ஸ்க்கு ஒரு பங்களா கட்டி பண்ணலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 5 கிரவுண்ட் வருது. நல்லா கம்மியாக வருது உங்களுக்கு. இங்கே சிட்டி அசஸ் ரொம்ப நல்லா இருக்குது. பொன்னேரி போயிடலாம். மெயின் ரோட் போனீங்கன்னா பஞ்சட்டி கோட்டு, அப்புறம் கார்னோட ரெட்டில்ஸ், அப்படியே கனெக்டிவிட்டி இல்லை. அவுட்டர் ரிங் ரோட் எல்லா கனெக்டிவிட்டி இருக்குது உங்களுக்கு. ரோடு உங்களுக்கு ரொம்ப சீப் இருக்குது. இல்லை எதுவுமே ப்ராஜெக்ட் பண்ணல, வெறும் இடத்த மட்டும் பர்ச்சேஸ் பண்ணி ஃபென்ஸ் பண்ணி ஓரமாக வச்சாலே 5-10 இயர்ஸ் ரேட் அப்ரிசியேஷன் ஆகும். அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி இது. இவ்வளோ ஃபெசிலிட்டியோட இது ப்ரைஸ் எவ்வளோ வைக்கிறோன்னா, மெயின் ரோட்டில் 2500 வைக்கிறாங்க. நாங்கள் அதில் பாதி 1250 கூட கிடையாது. அதுலேயும் கம்மி 1000 ருபீஸ் தரோம். ரீசன் என்னென்னா, நாங்கள் ஒரே பவுண்டரி இருக்கிறனால. இதை நாங்கள் பிரித்து வீட்டு மனையை விற்றோம்னா 2000 வைக்கணும். அப்போ தான் கட்டுப்படி ஆகும். இது வந்து பெரிய ப்ராஜெக்ட் வாங்கணும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. சொன்ன மாதிரி பேச்சுலரு ஓனியஸ் இந்த மாதிரி வாங்கணும் ஒரு விலை கம்மியாக கிடைக்குது. நீங்கள் மெயின் ரோட்டில் 600 மீட்டர் போனீங்கன்னா 2000 வாங்கி ஆகணும். நான் 1000 ரூபாய்க்கு தரேன் உங்களுக்கு பீஸ். ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். பக்கத்தில் மெயின் ரோட்டில் போனீங்கன்னா ரெயின் ட்ரீ பெரிய அப்பார்ட்மெண்ட் இருக்குது. அங்கெல்லாம் 4500 5000 ஒரு ஃப்ளாட் விலை. இங்கே தான் பக்கத்தில் நம்ம நிற்கிற சுற்றிய வீடுகள் தான், ரெசிடென்சியல் பாருங்கள், ஃபுல்லாக வீடுகள் தான். நீங்கள் நல்லா ஒரு பங்களா கட்டிட்டு வாழலாம். மெயின் ரோடு ரொம்ப 600 மீட்டரில் மெயின் ரோடு, 24 ஹவர்ஸ் பஸ் போகிற ரோடு. ஜிஎன்டி டு பொன்னேரி போகிற ரோடுலேருந்து 600 மீட்டர் தான். 24 வண்டி போகும். பொன்னேரியில் உங்களுக்கு கோர்ட் இருக்குது, ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்குது, அப்புறம் கலெக்டர் ஆஃபீஸ் இருக்குது. எல்லாம் மீஞ்சூரில் எல்லாம் கனெக்டிவிட்டி நல்லா மசாலா நல்லா இருக்குது. அதனால் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். உங்களுக்கு பட்ஜெட் கூட 13,000 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு 1000 ரூபா 1 crore 30 lakhs தான் வருது. இதை 25 பண்ணிங்கன்னா 3 crore வரும். உங்களுக்கு ரொம்ப சீப்பாக தரேன். ஒரு அர்ஜென்ட் சேல் இருக்கனால இவ்வளோ கம்மியாக தரும். இதை நாங்கள் வச்சு விற்றா 15, 13 கூட விற்றுடலாம். இதில் ப்ராஜெக்டாக பண்ணால் 25 வைக்கலாம். சின்ன சின்ன வீட்டு மனை போட்டு அப்படியே கொடுக்கறதுனால உங்களுக்கு ரொம்ப சீப்பாக வருது. யாருக்கு கிடையாது ஃபோன் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு நான் பெஸ்ட்டாக பண்ணி தரேன். நன்றி.